திருமறை குரானில் வெறும் 3 ஆயத்துக்களை கொண்ட 3 சூறாக்கள் இருக்கிறது. இந்த 3 சூறாக்கள்லையுமே நாம் அதிகமாக ஓதிய ஒரு சூறாவை பற்றி தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மனிதன் இந்த சூறாவை ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய 13 அருட்கொடைகளை நான் சொல்கிறேன். நஷ்டமாக்கக்கூடாது. அந்த 3 ஆயத்துக்களை கொண்ட சூறா எதுன்னு, அதனால் கிடைக்கக்கூடிய பிரதிபலனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த சூறாவை ஓதி பன்னீர் தண்ணியில் ஊதி இன்னும் ஒரு விஷயம் செய்தால் நம்முடைய முகம் என்பது பளபளக்கும், முகத்தின் அழகு அதிகரிக்கும். எப்படி முகத்தில் ஒரு அழகை கொண்டு வரலாம், இந்த சூறாவை ஓதி முகத்தை எப்படி நமக்கு பிரகாசமாக்கலாம், எல்லாவற்றையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா உலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா மாபாத். மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நாம் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா ஆஃபியத்துள்ள ஆரோக்கியமுள்ள நீண்ட ஆயுளை தந்த அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா எல்லாவித ஹயர்களையும் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் ஆக்குவானாக. நோய்களுக்கு இறைவன் ஷிஃபா வழங்குவானாக. ஆமீன். திருமறை குரானில் 114 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 114 சூறாக்கள்லையே ஒரு சின்ன சூறாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இன்னியுள்ள நாட்களில் இந்த சூறாவை ஓதுவதால், வருகின்ற புனிதமான ரமலான் நாட்களில் இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன். திருமறை குரான்லேயே குட்டி சூறா, நமது தொழுகையில் நாம் ஓதக்கூடிய குல் ஹு அல்லாஹு அஹத் என்கிற சூறாவை விடையும் இந்த சூறாவை நாம் ஓத ஆரம்பித்தால் அதை விடையும் சீக்கிரம் ஓதி முடித்து விடலாம். 42 எழுத்துக்களை கொண்ட ஒரு குட்டி சூறா. திருமறை குரானில் மீம் என்கிற எழுத்து இல்லாத ஒரு சூறா என்றால் அது இந்த ஒரு சூறா தான். மற்ற எல்லா சூறாக்கள்லையும் மீம் என்கிற எழுத்து இருக்கிறது. இந்த ஒரு சூறாவில் மட்டும் மீம் என்கிற எழுத்து இல்லாத ஒரு சூறா. இந்த மீம் என்கிற எழுத்து இல்லாமல் தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஆரம்பித்திருக்கிறான், முடிக்கவும் செய்திருக்கிறான். இந்த ஒரு சூறா மக்காவில் இறங்கியது என்றும் மதினாவில் இறங்கியது என்றும் 2 கருத்துகள் இருக்கிறது. இந்த சூறாவின் சிறப்புகளை நான் முதலே சொல்கிறேன். இந்த ஒரு சின்ன சூறாவை ஒரு அடியான் இனி வரக்கூடிய இந்த புனிதமான நாட்களில் எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதினால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எல்லா நதிகளிலிருந்தும் அவனை இறைவன் தண்ணீரை குடிக்க வைப்பான். இப்போ இந்த சூறாவை ஓதாமல் சொர்க்கம் சென்றாலும் சொர்க்கத்தில் எல்லா நதிகளிலிருந்தும் தண்ணீர் குடிக்க முடியும். ஆனால் இந்த சூறாவை ஓதுவதால் அதனுடைய அர்த்தம் சொர்க்கம் நுழையலாம் என்பதாகும். இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த சூறாவை எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு சொர்க்கம் செல்ல முடியும். நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், அதாவது 2வது சிறப்பு, ஒரு மனிதன் எல்லா நாட்களும் இந்த சூறாவை ஓதினால் துல்ஹஜ்ஜா மாதம் 10வது தினத்தில் இந்த உலகில் எங்கெல்லாம் பலி அறுக்கிறாங்களோ அந்த ஒரு பெருநாள் தினத்தில் இந்த உலகில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மிருகங்களை அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி பலி கொடுக்குறாங்க. அந்த ஒரு தினத்தில் அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த அடியானுக்கு நன்மையை வழங்குவான். அந்த எண்ணிக்கை எவ்வளவு மிருகங்கள் இறைவனுக்கு வேண்டி கொடுக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையில் அல்லாஹு தாலா இந்த அடியானுக்கு நன்மை எழுதுவான். யாருக்கு? இந்த சின்ன சூறாவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு. அந்த அளவுக்கு இந்த மனிதனுக்கு நன்மை என்பது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அதனாலேயே ஒவ்வொரு சகோதரியும் இந்த வீடியோ முடிந்த உடனேயே இந்த சூறாவை ஓத ஆரம்பித்து விடுங்கள். 3வது பிரதிபலன், எந்த கடினமான ஒரு இதயம் உள்ளவனுக்கும் அவனுடைய இதயத்தில் கருணை என்பது வருவதற்கு, அவனுடைய இதயம் மெல்லிசமாகுவதற்கு, அவனுடைய கோபம் என்பது விலகுவதற்கு இந்த சூறாவை ஓதினால் போதுமானது. 4வது பிரதிபலன், நமது பிள்ளைகளின் கோபம் பிடிவாதம் எல்லாம் விலகுவதற்கு ஒரு கப் தண்ணீரில் இந்த சூறாவை ஓதி அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய அந்த கோபம் என்பது, பிடிவாதம் என்பது, நாம் வேதனைப்படக்கூடிய விஷயம் என்பது விலகும். 5வது, நமது ஈமான், நமது நம்பிக்கை பாறை போல் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு இந்த சூறா உதவுகிறது, காரணமாகிறது. 6வது பிரதிபலன், மழை பெய்யக்கூடிய நேரத்தில் ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதிவிட்டு அவன் ஒரு தேவை ரப்பிடத்தில் கேட்டால் அந்த தேவையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதாகும். 7வது பிரதிபலன், ஒரு அடியான் வெள்ளிக்கிழமையில் இந்த சூறாவை 100 தடவை ஓதிவிட்டு அவன் அதற்கு கூடவே 100 சலவாத்தையும் ஓதி ரப்பிடத்தில் துவா செய்கிறான். என்ன துவா? இறைவா, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ கனவில் காண்பித்து தருவாயாக ரப்பே என்று துவா செய்தால் அவனுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பொக்கிஷமான வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்பதாகும். இதை தொடர்ந்து அவன் 3 வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். அப்படியானால் அல்லாஹு தாலா நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பித்து கொடுப்பதாக மகத்துக்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க.
இந்த ஒரு குட்டி சூறால நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு சூறாவாகும். அதனால் இந்த சூறாவை ஓதும்போது நமக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்பு என்பது பெருகும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம்மிடத்தில் ஒரு அன்பு என்பது அதிகரிக்கும். இந்த சூறாவை கர்ப்பிணிகளுக்கு வேண்டி சொல்கிறேன். இந்த சூறாவை பிளேட்டில் சிலவங்க எழுதுவாங்க, பிளேடு வைத்து எழுதுவாங்க, அதுக்கு சில ஆலிம்கள் உஸ்தாதுகளை வைத்து எழுதுவாங்க. அப்படி எழுதி அந்த ஒரு தண்ணீரை தேன் வைத்து எழுதி அந்த ஒரு தண்ணீரை குடித்தால், அல்லது நீங்கள் பெண்ணால் எழுதி உங்களது வீட்டிலோ அல்லது உங்களுடைய வாகனத்திலோ வைத்தால் நமக்கு அந்தந்த இடங்களில் பரக்கத் என்பது கிடைக்கும். எந்த ஒரு இடத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். கர்ப்பிணிகள் இதை பிளேடால் எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு நல்ல புத்திசாலியான, நல்ல ஒரு அழகிய சாலிகான, இந்த குறையும் இல்லாத அழகிய ஒரு குழந்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். 10வது பிரதிபலன், இந்த ஒரு சூறாவை ரோஸ் வாட்டரில் ஓதி அந்த ஒரு தண்ணீரில் ஊதி அந்த ரோஸ் வாட்டரை முகத்தில் தேய்த்தால் நமது முகம் என்பது பிரகாசமாகும். ரோஸ் வாட்டர் எடுத்து அதை நீங்கள் இந்த சூறாவை ஓதி அந்த ரோஸ் வாட்டரில் ஊதி 2 கைகளிலும் தேய்த்து முகத்தில் தடவினால் உங்களுடைய முகம் பிரகாசமாகும். முகத்தில் ஒரு பளபளப்பை உங்களுக்கு பார்க்க முடியும். 11வது பிரதிபலன், கவலை, வேதனை, வருத்தம், மனவேதனை அல்லது ஏதாவது கேஸில் மாட்டிக்கொண்டிருந்தால் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை இக்கட்டான நிலையில் இருந்தால் இந்த சூறாவை 111 தடவை ஓதிவிட்டு இறைவனிடத்தில் துவா செய்தால் அந்த கவலை என்பது, அந்த வேதனை என்பது, அந்த ஒரு மனவேதனை, அந்த ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு விலகி உங்களுக்கு சந்தோஷத்தை பார்க்க முடியும். 111 தடவை ஓதிவிட்டு அவன் இறைவிடத்தில் துவா செய்தால் அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை அல்லாஹு தாலா போக்கி கொடுப்பான். அல்லாஹு தாலா ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். 12வது சிறப்பு, ஒரு அடியான் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதி வரும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடை என்ன தெரியுமா? குரான் முழுவதும் ஹத்தம் தீர்த்த ஒரு அடியானுக்கு என்ன நன்மையோ, அவன் ஓதிக்கொண்டே இருக்கும்போது என்ன நன்மையோ அந்த நன்மையை அவன் அடைகிறான். குரானை முழுவதுமாக ஓதி தீர்க்கக்கூடிய அந்த அடியானுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த ஒரு சின்ன சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான். ஜனங்களுக்கு அதிக ஒரு ஆறுதலை கொடுத்த சூறாவாகும் இது. அதனால் நமக்கு என்ன ஒரு வேதனை வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், தாங்க முடியாத என்ன ஒரு நோய் வந்தாலும், இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தாலும், கடனோடு போராடி கொண்டிருந்தாலும் இந்த ஒரு சூறாவை 33 தடவை ஓதிவிட்டு அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தால் அவனுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவனுக்கு ஒரு மன நிம்மதி என்பது கிடைக்கும். இப்போ இந்த சூறாவை ஓதுவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். இந்த சூறாவை முகத்தில் தேய்த்தால் என்ன கிடைக்கும் என்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இனி இந்த சூறா எதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு நாள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கௌபா ஷெரீஃப் பக்கத்தில் வருகிறாங்க. புனிதமான கௌபா ஷெரீஃப் பக்கத்தில் நடந்து வரும்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எதிராக ஒரு நபர் வருகிறாங்க. அவர்களுடைய பெயர் ஆசிப் இப்னு வாகி. சாதாரணமாக 2 பேர் சந்திக்கும் போது ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது சிறு பேச்சுகள் அங்கு நடக்கும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிராக வந்த அந்த நபரும் 2 பேரும் ஏதோ பேசுகிறாங்க. பேசிவிட்டு அதன் பின்பு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவின் பக்கத்தில் அப்படியே சென்று விட்டாங்க. எதிராக வந்த அந்த ஒரு மனிதர் வெளியில் சென்றபோது அந்த இடத்தில் நிறைய குறைஷிகள் அங்கு நிற்கிறாங்க. இந்த ஆசிப் இப்னு வாகி அவர்களோடு இந்த குறைஷிகள், அந்த மனிதர்கள் கேட்கிறாங்க, அப்படியே சென்றது யார், நீங்கள் யாரிடத்தில் பேசி கொண்டிருந்தீங்க என்று. அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறிய ஒரு வார்த்தை, நான் அபுத்தரோடு பேசி கொண்டிருந்தேன், அபுத்தரோடு நான் பேசினேன் என்று. அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை கேட்டது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் ரொம்ப வேதனை கொடுத்தது அந்த வார்த்தைகள். நமது இறைத்தூதர் ரொம்ப வேதனை அடைந்தாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏனென்றால் அபுத்தர் என்றால் அதனுடைய அர்த்தம் வால் இல்லாதவன், வால் இழந்து போனவன், அவனுடைய எதிர்காலம் என்பது இல்லாதவன் என்பதாகும். அதாவது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாருமே மரணமடைந்தவர்கள். அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகள் மரணமடைவது என்பது அப்போ ஒரு தீய ஒரு சகுனமாக அதை பார்த்தாங்க. அதாவது ஆண் பிள்ளைகள் அவர்களிடத்திலிருந்து தானே பரம்பரையாக வாரிசு என்பது பெருக தொடங்கும். ஒரு பரம்பரை எப்படி உருவாகுது? ஒரு வாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மகன், அந்த மகனுக்கு ஒரு மகன், அப்படி பரம்பரை என்பது அப்படியே சென்று கொண்டிருக்கும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனான காசிம் என்பவங்க வஃபாத் ஆனக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது.
நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் மரணமடைந்த போது அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு துக்கம் இருந்தது நமது இறைத்தூதருக்கு. அந்த நேரத்தில் இந்த மனிதர் கூறுகிறாங்க, நான் பேசிக் கொண்டிருந்தது வாலற்று போனவனிடத்தில், வால் இல்லாத ஒருவனிடத்தில், ஆண் பிள்ளைகள் இல்லாத ஒருவனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு கூறிய அந்த வார்த்தை நமது இறைத்தூதருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியது, நீங்க கவலைப்படாதீங்க நபியே, உண்மையாகவே வால் இழந்தவன், உங்களை ஏளனமாக பேசியவன், உங்களது மனது வேதனைப்படும்படி நடந்தவன் தான் வாலற்றவன், உண்மையாகவே நீங்கள் கிடையாது நபியே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து ஆறுதலாக கூறிய ஒரு சூறாவாகும் இது. இப்போ இந்த சூறா எப்படி வந்தது அதையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். குரானில் 3 ஆயத்துக்களை கொண்ட 3 சூறாக்கள் இருக்கிறது. அதிலேயும் சின்ன சூறா தான் இது. இந்த ஒரு சூறா 3 ஆயத்துக்களை கொண்டது. அந்த 3 ஆயத்து முடியும் போதும் அதில் வரக்கூடிய எழுத்து ரா என்பதாகும். திருமறை குரானில் மீமு என்கிற எழுத்து இல்லாத ஒரு சூறா என்றால் அது இந்த சூறா ஆன சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர். மனவேதனையில் இருந்தபோது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறான், நபியே நபியே, தாராளமான அருட்கொடைகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நபியே. இந்த ஆயத்திற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. நபியே, தாங்களுக்கு நான் ஹவுதுல் கௌசர் வழங்கியிருக்கிறேன் நபியே. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, தாங்கள் உங்களை படைத்தவனுக்கு வேண்டி அதிகமான இபாதத்துகளையும் இறைவனுக்கு வேண்டி நீங்கள் பலி கொடுக்கவும் செய்ய வேண்டும் நபியே. இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். உண்மையாகவே நபியே, உங்களிடத்தில் ஏளனமாக பேசியவன், உங்களிடத்தில் அந்த வார்த்தைகளை பேசியவன் தான் வாளிழந்தவன் நபியே, வாள் போனவன் நபியே. அப்போ திருமறை குரான்ல ரொம்ப பொக்கிஷமான ஒரு சூறா ஆன 108வது சூறா ஆன சூரத்துல் கௌசர். அப்போ இந்த சூறாவின் அருட்கொடைகளை பற்றி சொன்னேன், இந்த சூறா இறங்குவதற்கான காரணத்தை பற்றி சொன்னேன், அந்த குட்டி சூறா எதுன்னு நான் சொன்னேன், கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன், எப்படி ஓத வேண்டும், ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அப்போ நம்மிடத்தில் வருகின்ற இந்த புனித ரமலான் மாதத்திற்கு வேண்டி நாம் தயாராகி விடுவோம். இன்றைய தினத்திலிருந்தே இந்த சூறாவை ஓத நாம் ஆரம்பித்து விடுவோம். அளவில்லாத நன்மைகளை நமக்கு வாங்க முடியும் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். இந்த சூறாவை இன்றைய தினத்திலேயே ஓத ஆரம்பித்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.